அரசாணிமங்கலம் ஊராட்சியில் சேதமான விஏஓ அலுவலக கட்டிடத்தினை இடித்து அகற்றிவிட்டு அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. இடிந்து விழும் தருவாயில் காட்சியளிக்கும் பழுதடைந்த கட்டிடத்தில் இயங்கி வரும் கிராம நிர்வாக அலுவலகம் செய்வதறியாது தவித்து வரும் வருவாய்த்துறையினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி அரசாணிமங்கலம் ஊராட்சியில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிப்பு இல்லாத பழுதடைந்த கட்டிடத்தில் கிராம நிர்வாக அலுவலகம் இயங்கி வருகிறது. பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் விஏஓ அலுவலக கட்டிடம் அமைந்துள்ளது. இந்த அலுவலகத்தில் அரசாணிமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பழங்குடியினர் மக்கள் அதிக அளவில் வசிக்கும் காந்தி நகர், புதிய பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அரசாணிமங்கலம் ஊராட்சியில் வசித்து வரும் மக்கள் இருப்பிடம், வருமானம், பிறப்பு, இறப்பு சான்றுகள், விவசாயம் சார்ந்த சான்றுகள் உட்பட பல்வேறு தேவைகளுக்காக பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் வந்து செல்கின்றனர். இந்த அலுவலகம் 35 ஆண்டுகளுக்கு முன் பஞ்சாயத்து அலுவலக கட்டிடத்தின் அருகில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. இந்த கட்டிடம் பழுதடைந்துள்ளதால் புதிய விஏஓ அலுவலக கட்டிடத்தினை கட்டித்தர கிராம மக்கள் பல்லாண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர். பழுதான கட்டிடத்தில் சிமெண்ட் கான்கிரீட்டுகள் பெயர்ந்து கம்பிகள் துருப்பிடித்து ஆங்காங்கே சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேல்தள சீலிங் ரூஃப் கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் எந்நேரமும் இடிந்து விழும் ஆபத்தான சூழலில் காணப்படுகிறது. மழைக்காலங்களில் கட்டிடம் முழுவதும் மழைநீர் ஒழுகுவதால் சொத்து குறித்த ஆவணங்கள், கிராம கணக்குகள் அடங்கிய வருவாய்த்துறையின் ஆவண கோப்புகளை பாதுகாக்க முடியாமல் வருவாய்த்துறையினர் விழி பிதுங்கி நிற்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் தெரிவித்தும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே காலம் தாழ்த்தாமல் சேதமான கட்டிடத்தை அகற்றிவிட்டு அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டித்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.